ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூனு முந்திரி, திராட்சை, பாதாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதே நெய்யில் ஒரு பொடி ஜவ்வரிசி நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு அதுலேயே நம்ம சேமியாவும் வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இது ஆறிட்ட பேருக்கு நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே சூடாக இருந்துச்சுன்னா பொங்கிடும். அதனால் ஆறிட்ட பேர் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு சேமியா நல்லா வெந்துட்ட பேருக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் பாயாசம். இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சால்ட்டோ இல்லை கல் உப்போ ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். பாயாசம் ரெடி. தேங்க்யூ. இந்த சேனல் பிடிச்சிருந்து